அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஎன்டிஐபிஆர் இதில் வந்து தினம் ஒரு கேள்வியில் கொஸ்டின் நம்பர் 121 130 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஏற்கனவே வந்து கொஸ்டின் நம்பர் 120 வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கும் வந்து நான் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து வைக்கிறேன், பாருங்கள். சார் ரைட், ஓகே. கொஸ்டின் நம்பர் 121 பாருங்கள். 14வது ஆடவர் ஹாக்கி இளையோர் உலகக்கோப்பை போட்டி தமிழ்நாட்டில் எந்த 2 நகரங்களில் நடைபெற உள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது மென்ஸுக்கான இந்த ஹாக்கி ஜூனியர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த 2 நகரங்களில் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அது நடந்து முடிஞ்சிருச்சு. 2025 வந்து நடந்துச்சு. சரிங்களா? எங்கன்னா இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இந்த போட்டி வந்து நடந்துச்சு. எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 28 டிசம்பர் 10 வரைக்கும் நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஹாக்கி இந்த இளையோர் உலகக்கோப்பை போட்டி அப்படிங்கிறது நவம்பர் 28 டிசம்பர் 10 வரைக்கும் நடந்திருக்கும். 2025 நடந்து முடிஞ்சிருச்சு. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சென்னை மற்றும் மதுரை, இந்த ரெண்டு நகரங்களில் தான் வந்து இந்த நடந்துச்சு இந்த விளையாட்டு போட்டி. இதில் யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா எந்த நாடு அப்படின்னா ஜெர்மனி. சரிங்களா? ஜெர்மனி இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க. ரன்னர் அப் யார் அப்படின்னா ஸ்பெயின். சரி, ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ 14வது ஆடவர் ஹாக்கி அந்த இளையோர் உலக கோப்பை போட்டி வந்து இந்தியாவில் நடந்துச்சு 2025. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த 2 நகரங்கள்னு கேட்டாங்கன்னா சென்னை, மதுரை. இந்த போட்டியில் வெற்றி பெற்றது யாருன்னா ஜெர்மனி அப்படிங்கிற நாடு தான் வெற்றி பெற்றிருக்கு. ரன்னர் அப் யாருன்னா ஸ்பெயின். சரிங்களா? ஸோ எப்போ நடந்துச்சு அப்படிங்கிற அந்த டேட்டெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, இயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 122 பாருங்க. தமிழ்நாடு அரசின் பரவலான வளர்ச்சி கொள்கையின்படி மினி டைடல் பூங்காக்களை 2ஆம் நிலை நகரங்களில் நிறுவ அமைக்கப்பட்ட சிறப்பு நோக்க நிறுவனம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து 2ஆம் நிலை, இந்த 3ஆம் நிலை, இந்த மாதிரியான இருக்கக்கூடிய நகரங்களில் வந்து இந்த மினி ஐடி பார்க், அதாவது மினி டைடல் பார்க் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறப்பு நோக்க இந்த நிறுவனம் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா டைடல் நியோ. சரிங்களா? ஆப்ஷன் ஏ, டைடல் நியோ லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தை தான் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது Tier 2 Tier 3 ஸோ இந்த மாதிரியான சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டைடல் நியோ லிமிடெட் அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான நகரங்களில் வந்து அதை வந்து இந்த மினி ஐடி பார்க்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த தஞ்சாவூர், தூத்துக்குடி, சேலம், வேலூர், திருப்பூர், காரைக்குடி, ஊட்டி, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மினி ஐடி பார்க், அதாவது மினி டைடல் பார்க், இதை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ஏற்படுத்த போகிறாங்க. சரிங்களா? சார் ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 123 பாருங்கள். தியாகச்சுவர் வால் ஆஃப் ஆனர். சரிங்களா? இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கியதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். உறுப்பு தானம் செய்பவர்களினுடைய அந்த தியாகத்தை போற்றும் விதமாக இந்த வால் ஆஃப் ஆனர் அப்படிங்கிற இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது உடல் உறுப்பு தானம் அளிப்பவர்களுக்கு கௌரவச்சுவர். ஆக்சுவலாக இந்த தியாகச்சுவர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா கௌரவச்சுவர் வால் ஆஃப் ஆனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடல் உறுப்பு தானம் செய்யும் நபர்களின் தன்னலமற்ற பங்களிப்பை அங்கீகரித்து பாராட்டுவதற்காக அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் கௌரவச்சுவர் வந்து நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த எல்லா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலாக இருக்கும் இல்லைங்களா, பெரிய அளவில் இந்த அறுவை சிகிச்சை நடைபெறக்கூடிய இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால் ஆஃப் ஆனர் அப்படிங்கிற இந்த சுவர் வந்து இந்த கௌரவச்சுவர், தியாகச்சுவர் அப்படிங்கிறது நிறுவப்படும் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். இந்த கௌரவச்சுவர், சரிங்களா, அந்த தியாகச்சுவர் வந்து எதுக்காக நிறுவுறாங்க, இதனால என்ன யூஸ் அப்படின்னா இந்த சமூகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படும். சரிங்களா? அதாவது உடல் உறுப்பு தானம் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பண்றாங்க. உடல் உறுப்பு தானங்களின் எண்ணிக்கையை ஊக்குவிக்கும் விதமாகவும் இந்த தியாகச்சுவர் அப்படிங்கிற இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒன்றும் இல்லை, வால் ஆஃப் ஆனர் அப்படிங்கிறது எதுக்குன்னா உறுப்பு தானம் செய்தவர்களின் அந்த தியாகத்தை போற்றும் விதமாக. ஸோ இந்த மாதிரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து
ஒரு சுவர் எழுப்பி கௌரவ சுவர் அப்படிங்கிறது எழுப்பி அதில் வந்து யாரெல்லாம் வந்து இந்த உறுப்பு தானம் அதாவது பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய நேம் எல்லாம் வந்து இங்கே குறிச்சு வைக்கிறதா பார்த்தீங்கன்னா திட்டத்தினுடைய முக்கியமான ஒரு நோக்கம். சரிங்களா? சார் ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 124 பாருங்க. பேராசிரியர் எஸ் தனிநாயகம் அடிகளாரின் கல்வி சார்ந்த ஆய்வை உலகறியச் செய்ய தமிழ்நாடு அரசு வெளியிட்ட பெருமைக்குரிய நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பெருமைக்குரிய அந்த நூலினுடைய பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். சரிங்களா? பழந்தமிழ் இலக்கியங்களில் கல்வி சிந்தனைகள். சரிங்களா? இந்த நூலை தான் வந்து தனிநாயகம் அடிகளாருடைய அந்த கல்வி சார்ந்த அந்த ஆய்வை வந்து உலகறிய செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ பழந்தமிழ் இலக்கியங்களில் கல்வி சிந்தனைகள் அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தினமொரு கேள்வியில் கேட்கப்பட்ட 125வது கொஸ்டின் பாருங்க. ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களும் உலக தரத்திலான கல்வியை பெற வேண்டும் என்ற உன்னத இலக்குடன் தமிழ்நாடு அரசு மாதிரி பள்ளிகளை அமைக்க ஒதுக்கிய நிதி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான். ரூபாய் 290.50 கோடி. சரிங்களா? ஆக்சுவலாக வந்து 2025-26 பள்ளி கல்வித்துறை சார்பில் பார்த்தீங்கன்னா கொள்கை விளக்க குறிப்பு, அதாவது பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பாலிசி நோட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு அரசு மாதிரி பள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்ட்லையும் 38 மாவட்டங்களில் 352.42 கோடி. சரிங்களா? அது ஆப்ஷன் சியில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மதிப்பில் 38 மாவட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மாதிரி பள்ளிகளை வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு பாலிசி நோட்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 2025 நவம்பர் மாதம் இந்த தமிழ்நாடு அரசு மாதிரி பள்ளிகள் அமைச்சிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இதை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 290 கோடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒதுக்கியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எந்த இயர் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணலைன்னாலும் இந்த தினம் ஒரு கேள்வி அப்படிங்கிறது இந்த 125 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வெளியிட்டாங்க. ஸோ அப்போது நம்ம வந்து லேட்டஸ்ட்டாக வந்து அவங்க வெளியிட்ட ஸோ ஐ மீன் லேட்டஸ்ட்டாக அதாவது ஒதுக்கீடு செஞ்ச இந்த 290 கோடி அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் வந்து ஆன்சராக வந்து கொடுக்குறோம். சரிங்களா? ஆனால் பாலிசி நோட்ஸில் நம்மளுக்கு வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க 352.42 கோடி அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிதி ஒதுக்கீடு பண்ணி அதை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற அந்த மாதிரி பள்ளிகளை வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சரி, ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 126 பாருங்க. இந்தியாவின் சிறந்த பொது போக்குவரத்து அமைப்புக்கான தேசிய விருதை அர்பன் மொபிலிட்டி இந்தியா 2025 மாநாட்டில் வென்ற நகரம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா? சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த எம்டிசி தான். சரிங்களா? அதாவது சென்னை மாநகர போக்குவரத்து கழகம். சரிங்களா? இந்த அமைப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டிலேயே வந்து சிறந்த பொது போக்குவரத்து அமைப்பு அப்படின்னு வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்காக ஒரு தேசிய விருதை வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த மாநாடுனா அர்பன் மொபிலிட்டி இந்தியா 2025. ஆக்சுவலாக இந்த மாநாடு வந்து எங்கே நடந்திருக்கும் அப்படின்னாக்கா ஹரியானாவில் வந்து நடந்திருக்கும். சரிங்களா? ஹரியானாவில் நடந்திருக்கும். ஸோ அந்த மாநாட்டில் தான் வந்து சென்னை எம்டிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருதை வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 127 பாருங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் இதுவரை நடைபெற்ற திட்ட முகாம்களில் எத்தனை லட்சம் மக்கள் வந்து பயனடைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். 7.57 லட்சம். சரிங்களா? எக்ஸாக்டாக சொல்லணும்னா 7,57,168 நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக பயனடைஞ்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த திட்டம் வந்து எதுக்காக தொடங்கியிருப்பாங்க அப்படின்னாக்கா பொதுமக்களுடைய அதாவது அவர்கள் இருப்பிடத்திற்கே சென்று அவர்களுக்கு வந்து முழு உடல் பரிசோதனை செஞ்சு அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குறைபாடுகளை வந்து தெரியப்படுத்தி அதுக்கான ஒரு சிகிச்சைகளை வந்து நடவடிக்கைகள் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். அதாவது அவர்களுடைய இருப்பிடத்திற்கே சென்று அதாவது முகாம்கள் மூலமாக என்ன பண்ணுவாங்க முழு உடல் பரிசோதனை செய்யறதா. சரிங்களா? இதன் மூலமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,57,168 பயனாளிகள் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த திட்டத்தை பற்றி நம்ம ஏற்கனவே ரொம்ப டீட்டெயிலாக வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். அதில் நான் வந்து இந்த திட்டம் வந்து எப்போ தொடங்கியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை வந்து கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. சரி, ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
கொஸ்டின் நம்பர் 128 பாருங்க. தமிழ்நாட்டில் தொடர்ந்து 5வது முறையாக பெருமைக்குரிய சர்வதேச நீலக்கொடி அந்த சான்றிதழ் பெற்ற கடற்கரை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான், கோவளம் கடற்கரை, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவளம் கடற்கரை தான் பார்த்தீங்கன்னா இந்த நீலக்கொடி அப்படிங்கிற அந்த சான்றிதழ் வந்து பெற்றிருக்கு. ஆக்சுவலாக இந்த நீலக்கொடி அப்படிங்கிற அந்த சான்றிதழ் அந்த சான்றிதழ் வந்து எதன் அடிப்படையில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, நீரினுடைய தரம், சுற்றுச்சூழல் கல்வி, அப்புறம் பாதுகாப்பு, சேவைகள் மற்றும் சுற்றுப்புற அந்த சூழலுடைய அந்த மேலாண்மை, இந்த மாதிரியான ஒரு 33 சர்வதேச அந்த தரநிலைகளை வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கடற்கரைகளுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த சான்றிதழ் வந்து அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த கோவளம் கடற்கரைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 21, 2021 அன்னைக்கு வந்து இந்த நீலக்கொடி சான்றிதழ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 2021 வந்து கொடுத்துட்டு இருக்காங்க கோவளத்துக்கு. சரிங்களா, எப்போனா செப்டம்பர் 21 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, சரி, ரைட், ஓகே. ஒன்றும் இல்லை, நீலக்கொடி அந்த சர்வதேச நீலக்கொடி சான்றிதழ் பெற்ற கடற்கரை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவளம் கடற்கரை, செங்கல்பட்டு மாவட்டம். இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ரைட். அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் தொடர்ந்து 5வது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சான்றிதழ் வந்து இந்த கோவளம் கடற்கரைக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 129 பாருங்க. தொல்குடியினர் புத்தாய்வு திட்டத்தின் கீழ் இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். சரிங்களா, 10,000 ரூபாய் அப்படிங்கிறது இதற்கான ஆன்சர். ஆக்சுவலாக இந்த தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம் அப்படிங்கிறது எதுக்காக தொடங்கியிருப்பாங்கன்னா, இந்த பழங்குடியினர் பற்றின இந்த ஆராய்ச்சிகளை வந்து மேற்கொள்ளக்கூடிய இந்த வல்லுநர்களுக்கு, இந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம் அப்படிங்கிறது. சரிங்களா, ஸோ இந்த திட்டத்தின் அடிப்படையில் அந்த பழங்குடியினரை பற்றி ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடிய இந்த ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா இளங்கலை, முதுகலை மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வந்து 10,000 ரூபாய் உதவித்தொகையும், இதுவே முனைவர் பட்டம், முனைவர் பட்ட மேலாய்வாளர்களாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து 25,000 அப்படிங்கிறது மாதந்தோறும் உதவித்தொகையை வந்து கொடுக்குறாங்க. இதான் ரொம்ப முக்கியம். ஆண்டுக்கு இல்லை, மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா இந்த உதவித்தொகை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடிய இந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு. சரிங்களா, பழங்குடியினர் பற்றி ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடிய இந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு, அந்த வல்லுநர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உதவித்தொகை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. சரி, ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 130வது கொஸ்டின் பாருங்க. தினம் ஒரு கேள்வியில 130வது கொஸ்டின். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் யூபிஎஸ்சி நேர்முக தேர்விற்கு தயாராகும் இளைஞர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான், 50,000 ரூபாய் அப்படிங்கிறது இதற்கான ஆன்சர். சரிங்களா, ஆக்சுவலாக 2-3 வகையில் பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் ஊக்கத்தொகை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க நான் முதல்வன் திட்டத்தின் கீழே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மாதம் 7,500 அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட 1000 மாணவர்களுக்கு இது கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல்நிலை தேர்வுக்கு தயாராகும் வகையில் 10 மாதங்களுக்கு 7,500 அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மாணவர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தேர்ந்தெடுத்து மாதம் 7,500 அப்படின்னு சொல்லிட்டு 10 மாதம் வரைக்கும் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. 2வது கட்டம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருவேளை யூபிஎஸ்சி எக்ஸாமில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 25,000 அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஊக்கத்தொகையாக ஒரு 25,000 அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. சரிங்களா, அதுக்கு பிறகு அந்த மெயின்ஸும் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த இன்டர்வியூ இருக்கு இல்லைங்களா, ஸோ அப்போ அந்த இன்டர்வியூக்கு தயாராகணும், நேர்முக தேர்வுக்கு வந்து தயாராகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இளைஞர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 50,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு அரசு சார்பில் ஊக்கத்தொகையாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ 3 கட்டமாக கொடுக்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, அது நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்கிற கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்விற்கு தயாராகும் அந்த இளைஞர்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு கேட்டிருக்காங்க. 50,000 அப்படிங்கிறத ஆன்சரு. 25,000 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண மாணவர்களுக்கு 25,000 கொடுக்குறாங்க, மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா 10 மாதத்துக்கு, சரிங்களா, 10 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 7,500 அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாதத்துக்கும் 7,500 அப்படிங்கிறது 10 மாதம் வரைக்கும் கொடுப்பாங்க. ஆனால் இந்த தொகையை வாங்கணும்னா தமிழ்நாடு அரசு சார்பில் வைக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் அந்த எக்ஸாம் ஒன்று வைப்பாங்க, அதில் கிளியர் பண்ணணும். சரிங்களா, அதாவது ஒரு 1000 மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க இந்த 7,500 அப்படிங்கிறது. தேர்வு மூலமாக வந்து அதில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் 3 கட்டம், ஞாபகம் வச்சுக்கணும். 7,500 ஒரு அமௌண்ட்டு, 25,000 அப்படிங்கிறது ஒன்று, 50,000ங்கிறது எந்தெந்த ஸ்டேஜில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சுவலாக வந்து இந்த நான் முதல்வன் திட்டத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்துருப்போம்.
இதில் வேற என்ன கேட்கலாம் அப்படின்னாக்கா, நான் முதல்வன் திட்டம் வந்து என்ன பர்பஸ்க்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளி கல்லூரி இந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தொடங்கப்பட்டது தான். அதான் பிரதான நோக்கமாக கொண்டு தொடங்கியிருப்பாங்க இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது. அதை தாண்டி இன்னும் சில காரணங்கள் அது மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டுதலுக்காக, அது உயர் படிப்புக்கு வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. வெற்றி நிச்சயம் திட்டம் இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்தினுடைய ஒரு பகுதியை தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. அதாவது நிறைய நிறைய ஸ்கீம்ஸ் இதில் கீழே வந்து இருக்கு. சரியா? ரைட், ஓகே. இந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து நீங்கள் தனியாக நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் வந்து லாஸ்ட் ஒரு 3-4 வருஷத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது வந்து எந்த ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது, எந்த ஆண்டு எந்த மாதம் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கொஸ்டின் நம்பர் 121 130 வரைக்கும் பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் இந்த கொஸ்டின்ஸ்லாம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் 120 வரைக்கும், சரிங்களா, 120வது கொஸ்டின் வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த வீடியோட லிங்க்கையும் நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து வைக்கிறேன். நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ரைட், ஓகே. நன்றி. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.